வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். பள்ளிக்கு புதிய வகுப்பறை. திருவெற்றியூர் மார்ச் 8. சென்னை திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மணலி மண்டலம் 21வது வார்டு பாடசாலை தெருவில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1 கோடியே ரூபாய் செலவில் கூடுதல் வகுப்பறை மற்றும் போலீஸ் குடியிருப்பில் 45 லட்சம் செலவில் பல்நோக்கு மையம், 18 வார்டு நெடுஞ்செழியன் சாலையில் ரூபாய் 45 லட்சம் செலவில் பல்நோக்கு மையம் உள்ளிட்ட ரூபாய் 1.90 கோடி மதிப்பிலான திட்டப்பணிகள் துவக்க விழா நடைபெற்றது. இதில் KP சங்கர் MLA கலந்து கொண்டு கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். இதையடுத்து 22 வார்டு தேவராஜன் தெருவில் MLA திறந்தார். சென்னை தொடக்கப்பள்ளி பள்ளியில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் ரூபாய் 82 லட்சத்தில் கட்டப்பட்ட 4 வகுப்பறைகளை திறந்து வைத்து தமிழக முதல்வரும் துணை முதல்வரும் கல்வித்துறை மேம்பாட்டுக்காக செய்து வரும் பல்வேறு திட்டங்களை பொதுமக்களுக்கு விளக்கினார். விளையாட்டு போட்டி, கலை நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு கோப்பை, சான்றிதழ், நிதி உதவி வழங்கினார். விழாவில் மண்டல குழு தலைவர் AV ஆறுமுகம், மண்டல அலுவலர் கருணாகரன், செயற்பொறியாளர் தேவேந்திரன், கவுன்சிலர்கள் தீர்த்தி, முல்லை, ராஜேஷ், சேகர், ஸ்ரீதர் கலந்து கொண்டனர்.
சிஎஸ்ஆர் நிதியுதவி வழங்கி கட்டிடத்தை திறப்புவதற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மண்டல குழு தலைவர் பகுதி கழக செயலாளர் ஏ யாதவ் அவர்களே, மாவட்ட உறுப்பினர் ரூபாய் திட்டத்திற்கு நம்முடைய சேகாதி சேவகத்திற்கு கிராமத்தினுடைய வளர்ச்சிக்கும் 22வது வட்டக்கழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் மிகுந்த 10 ஆண்டு காலமாக காத்திருக்கு. எடப்பாடி ஆட்சி அம்மையார் ஜெயலலிதா எடப்பாடி எந்த ஒரு சேவையும் தமிழ்நாட்டுக்கு செய்ய, நம்முடைய திருவள்ளூர் தொகுதிக்கு செய்ய அத்தனையும் 10 வருஷம் பெற முடியாத உதவிகள் எல்லாம் 2023 வந்த திராவிட மாடல் ஆட்சி அனைத்து வசதிகளையும் அடிப்படை வசதிகளை சாலையாக இருந்தாலும், திருவிழாவாக இருந்தாலும், மலைத்தண்ணீர் போகக்கூடிய சாமானாக இருந்தாலும், பள்ளி சீரமைக்கக்கூடிய கட்டிடங்கள் அமைக்கக்கூடிய வசதியாக இருந்தாலும் அனைத்து வசதிகளையும் செய்து தந்த ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி. இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதலமைச்சர் சிறப்பு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களை எப்பொழுதும் நாம் மறக்கக்கூடாது. காரணம் நம்முடைய நாடு வளம் வரணும், மக்கள் வளம் வரணும்னா இது போல சிறப்பான செயல்படக்கூடிய முதல்வர்கள் தான் நம்முடைய தளபதி அவர்கள். இது போல் நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2006 2011 தான் கலைஞர் ஆட்சி இருந்தது. கலைஞர் ஆட்சி இருந்த போதுதான் இந்த மக்களுக்கான சேவை செய்த மழைக்கும் சரி, திருவள்ளூருக்கு, தமிழ்நாட்டுக்கும் சரி. ஆனாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 10 ஆண்டு காலம் எந்த ஒரு நடவடிக்கை, எந்த அது பள்ளிகளாக இருந்தாலும் சரி, மருத்துவமாக இருந்தாலும் சரி, எத்தனை வேலையாக எந்த துறையாக இருந்தாலும் எது செயல்படாம இருந்தது. போக்குவரத்து துறையில் மாநில புது பஸ் அது திராவிட மாடல் ஆட்சி சாதனை. ஆகவே வரக்கூடிய காலம் 2026 உங்களுடைய பேர் ஆதரவை உதயசூரியன் சின்னத்திற்கு வழங்கி நம்முடைய வரலாற்று சிறப்பிற்கு முதலமைச்சர் திராவிட மாடலுடைய ஆட்சியில் முதலமைச்சர் கல்வி இன்னும் தமிழ்நாடு நாடு வளரணும், தமிழ்நாடு வளரணும், மக்கள் வளர்ந்ததுன்னா நீங்கள் நம்முடைய முதலமைச்சர் அவருடைய ஆதரவுக்கு எழுதுவதை கேட்டுக்கொண்டு, அப்போதுதான் ஒரு மனிதன் வந்து படிச்சாதான் கல்வி மருத்துவம் ரெண்டுமே எந்த இலக்காக வச்சிருக்காங்க. படிச்சானா எல்லா அவசியம் பண்ணிக்கலாம். பள்ளி கல்வி முடிச்சு கல்வி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அது எதுக்காக கொடுத்தாங்க? அவருடைய உதவிக்காக. வருஷத்துக்கு 12,000 ரூபாய். இந்த வருஷத்துக்கு 12,000 ரூபாய் கொடுத்து உங்களுடைய செலவு நீங்க பார்த்துட்டு போகக்கூடியவர்கள் ஒரு அப்பாவாக இருந்தாலும் செய்யறாங்க தவிர யாராக இருந்து செய்யவில்லை. காரணம் இது தெரியாத இருந்தது. இதுக்கு முன்னாடி 10 வருஷம் மக்களுக்கு இதையும் செய்ய. அதை போல வரக்கூடிய காலங்களில் நீங்கள் உங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பேச வைக்க இந்த மாவட்ட உறுப்பினர்களுக்கும் மண்டல குழு தலைவர்களுக்கும் மாவட்ட உறுப்பினர்கள் கீர்த்தி அவர்களுக்கும் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களுக்கும் நம்முடைய செயற்பொறியாளர் அவர்களுக்கும் அனைவருக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் கழகத்தினுடைய அன்பு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போடு வாயில்